بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி ஹதீஸுடைய நேரடி தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 73 ஹதீஸுகளை பார்த்துட்டோம். இன்றைக்கி 74வது ஹதீஸ்னால் அதனுடைய பாடத்தில் இருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 74 ஹதீஸுக்கு என்ன பாடம் போடுறாருன்னு கேட்டால், பாபு மா துக்கிர ஃபி தஹாபி மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் பஹரி இலல் ஹதிரி. இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மா துக்கிர் பாபு தனியாக வச்சுக்கிறோங்க, கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம் என்ற பாடம்னு கடைசி அந்த பாபுக்கு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிடலாம். மாதுக்கிற என்றால் அல்லதி துக்கிர, கூறப்படுவது. மா என்பது அல்லதியுடைய அர்த்தம். கூறப்படவில்லைன்னு நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த இல்லைங்கிற மாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாபுவோட போய் இலாஃபத்து செஞ்சு பாபுமா என்று இலாஃபத்து செய்ய முடியாது. இலாஃபத்து செய்கிறதா இருந்தால் இசுமையும் தான் இலாஃபத்து செய்யணும். இலாஃபத்து செய்கிறதா இருந்தால் முலாஃபு என்று சொல்வதும் பெயர் சொல்லாக இருக்கணும், முலாஃபு இலை என்று சொல்லக்கூடியதும் பெயர் சொல்லாக இருக்கணும். ஒரு பெயர் சொல்லையும் ஒரு இடை சொல்லையும் ஒரு ஹர்ஃபையும் இலாஃபத்து செய்ய முடியாது. இந்த இடத்துல மா என்பது அல்லதியுடைய அர்த்தமாக இருந்துச்சுன்னா அது பெயர் சொல். இல்லைங்கிற அர்த்தமாக இருந்தால் அது ஹர்ஃபு. இல்லைங்கிற மால் அரப மானசரன் இருக்குல்ல, அது ஹர்ஃபு. இந்த மாங்கிறது மாதுக்கிற என்றால் கூறப்படவில்லை. இந்த பாபுங்கிறது இல்லாமல் மாதுக்கிற அப்படின்னு சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்னா கூறப்படலைன்னு செஞ்சுருவாங்க. அப்படி செய்ய முடியும். ஆனால் இங்கே எப்படி வந்திருக்குன்னா, பாபு என்கிறதை மாதுக்கிற என்பதோடு இலாஃபத்து பண்ணுறாரு. அப்படின்னா இந்த மா என்பது இல்லைங்கிற அர்த்தத்தில் உள்ள மா கிடையாது, அல்லதிங்கிற அர்த்தத்தில் உள்ள மா. பாபுல்லதி துக்கிற, இந்த பாபுங்கிறது இலாஃபத்து தன்மீன் இல்லாமல் பாபுன்ற தன்மீன் இல்லாமல் வந்திருக்கல, பாபுன் என்று வராமல் பாபு என்று வந்ததுனால இந்த பாபு நம்ம இலாஃபத்து பண்ணியிருக்கோன்ட்டு நம்ம விளங்கிக்கிறோம். அதனால் இந்த மா என்பது மௌசூலுடைய மா. மௌசூல் என்றால் அல்லதி என்ற அர்த்தம் தரக்கூடிய மா. அப்போ பாபு மா துக்கிற, அல்லதி துக்கிற, கூறப்படுவது. துக்கிர என்றால் கூறப்பட்டது, அல்லதி துக்கிரன்னா கூறப்பட்டது. அல்லதி துக்கிர கூறப்படுவது பற்றிய பாடம். பாபு மா துக்கிர கூறப்படுவது பற்றிய பாடம். எது சம்பந்தமாக கூறப்படுகிறதுனா, ஃபி தஹாபி மூசா, மூசாவின் பயணம் குறித்து. தஹபண்டா போனான், தஹாபுனா போகுதல். தஹப என்றால் போனான், அதனுடைய மஸ்தர் தஹாபு என்றால் போகுதல். போகுதல்னு சொன்னால் மூசா போகுதல் குறித்துன்னு சொன்னால் நல்லா இல்லை. மூசாவுடைய பயணம், ஃபி தஹாபி மூசா, மூசாவுடைய பயணம் குறித்து கூறப்படுவது பற்றிய பாடம். பாபு மாதுக்கிற கூறப்படுவது பற்றிய பாடம். எது சம்பந்தமாக கூறப்படுவது என்றால், ஃபி தஹாபி மூசா, மூசாவின் பயணம் குறித்து. போகுதல்னா பயணம் தானே. ஃபி தஹாபி மூசா, மூசாவுடைய பயணம் குறித்து கூறப்படுகிற பாடம். இந்த மூசான்னு வந்ததுனால நபிமார்கள் பேர் என்ன செய்யணும்னா ஒரு செலவாத்து சொல்லிக்கிறணும். அந்த செலவாத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. எந்த நபிக்கும் பயன்படுத்தலாம். இப்ராஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே மாதிரி மூசாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அலைஹி ஸலாத்து வஸலாம், இந்த சலாத்து சலாமும் வரணும். அலைஹி ஸலா ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாலும் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்று சொன்னாலும் ஒரு பொருளை தரக்கூடியதான். சல்லல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக, ஒரு சல்லம ஈடற்றம் அளிப்பானாக.
அலைஹி அவர் மீது அஸ்ஸலாத்து அருளும் ஒ சலாமும் ஈடேற்றம் உள்ளது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னாலும் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னாலும் சொல் வித்தியாசமாக இருந்தாலும் கருத்து ஒரே கருத்து தான். ஆனால் நம்ம நடைமுறையில் எப்படி ஆக்கி இருக்கிறோம் என்று கேட்டால் மூசாண்ட அலைஹிஸ்ஸலாம், நம்ம முகமது நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு நம்மளாக நினைஞ்சிட்டோம். அப்படி நம்மளாக ஆக்கிக்கிட்டது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி ஆக்குனது கிடையாது. நம்மளாக வழக்கத்தில் நினைஞ்சிட்டோம் வித்தியாசமாக இருக்கட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டது. நம்ம செஞ்சதுக்கு ஆதாரம் இது தான். அந்த காலத்தில் அந்த பழக்கமே இல்லை, எல்லாத்துக்கும் போடுவாங்கன்னு வழங்குது. அந்த புகாரியுடைய காலத்தில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது முகமது நபிக்கும் சொல்லுவாங்க, மற்ற நபிக்கும் சொல்லுவாங்க. அவருடைய கித்தாபில் போட்டிருக்கிறது ஆதாரமாக இருக்குது. சரியா? அதில் இன்னும் சில அறிஞர்கள்ட்ட இன்னொரு விஷயம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரலியல்லாஹு அன்ஹுன்ற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதுகளெல்லாம் அந்த காலத்தில் எழுதப்படாமல் பின்னாடி உள்ளவங்களாம் அபூ ஹுரைரான்னு வந்தவொன்னே ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லக்கூடிய பழக்கம் பிற்காலத்துலாம் வந்துச்சு. அதன் அடிப்படையில் எழுதப்பட்டதாகவும் இருக்கலாம். இது மூசாவோடு அவர் நிறுத்தியிருக்கலாம். ஸஹாபி மூசா ஃபில் பஹரின்னு கூட இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லி பின்னாடி வந்தவங்களும் சேர்த்துருக்கலாம். அந்த ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அப்படிப்பட்டது என்ற கருத்தும் நிறைய இருக்கிறது. ஏன்னா மூலப்பிரதிகளில் ரலியல்லாஹு அன்ஹுலாம் போடாமல் தான் வருகிறது. அப்படி வரும்பொழுது ரலியல்லாஹு அன்ஹுன்னு என்ன செய்கிறாங்க, அபூ ஹுரைரான்னு வருதுன்னு வைங்களேன், அனி இப்னு அப்பாஸ் அப்படி தான் புகாரி எழுதியிருப்பார். ரலியல்லாஹு அன்ஹுங்கிறது மூலத்தில் இருக்காது. பிறகு அச்சிட்டவங்க நம்ம சஹாபின்னா நம்ம ஒரு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும்ல அப்படி நினைத்து கொண்டு பின்னாடி வந்தவங்க அதை சேர்த்து அதுவே பிரிண்டலையும் வந்து விட்டது என்ற கருத்து இருக்குது. அதான் சரியான கருத்தும் கூட. இப்போ எப்படி வந்துடுவோம். அப்போ பாபு மா துக்கிர ஃபி தஹாபி மூசா, மூசாவின் பயணம் குறித்த மூசா நபியுடைய பயணம் குறித்து கூறப்படுவது பற்றிய பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசான்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு ஸலவாத். எந்த பயணம்னு கேட்டால் ஃபில் பஹரி, கடல் பயணம். கடலில்னு போடாமல் கடல் பயணம். ஃபி தஹாபி மூசா ஃபில் பஹரி, மூசா நபி அவர்கள் கடல் பயணம் செய்வது குறித்து கூறப்படும் பாடம். கடல் பயணம் எங்கே போகிறாருன்னு கேட்டால், எங்கே போகிறாருன்னா இலல் ஹல்ரி, ஹலிர் அவர்களிடத்தில். ஹிலுருங்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் ஜேர் ஜபர் இல்லாமல் தான் பழைய காலத்து கித்தாப்பில் இருக்கும். அதை வாசிக்க தெரியாதவங்க நினச்சிட்டாங்க யாரோ ஹிலுருன்னு வாசிச்சுட்டு இப்போ வாசிச்சிருப்பாங்க, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்படியே பொதுமக்கள்கிட்டே வந்துருச்சு. அந்த சொல்லுடைய உச்சரிப்பு ஹிலுரு கிடையாது. இந்த ஹிலுருங்கிற வார்த்தை தான் ஹிலுர் நபின்லாம் சொல்கிறாங்கல்ல, ஹிலுருண்டு. இந்த ஹிலுருங்கிற அந்த வார்த்தை அதுக்கு அது அசல் அப்படி கிடையாது. இந்த ஹிலுரு என்பதை தான் என்ன செய்வாங்கன்னா, பல விதமாக தமிழ்நாட்டில் இந்த பேரை உச்சரிப்பாங்க. கிதிரும்பாங்க. இந்த லாதை தால் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹிலுருங்கிற வச்சு கிதிருன்னு சொல்லுவதும் இந்த இவரை தான், இந்த ஹலிரு என்பவரை தான் கிதிருன்னு சொல்கிறாங்க. ஹிலுருண்டு லானா போட்டு, லாதுக்கு பதிலாக லாமை போட்டு சொல்லி ஹிலுருன்னு பேர் வச்சுருப்பாங்க. கிதிரு என்றும் பேர் வச்சுருப்பாங்க. கிதிரி என்றாலும் ஹிலுரு என்றாலும் இந்த பேரை தான் அப்படி தப்பாக உச்சரிக்கிறாங்க. உண்மையில் அந்த பேருடைய உச்சரிப்பு என்னென்னு கேட்டால் ஹலிர். அப்போ ஃபி தஹாபி மூசா ஃபில் பஹரி இலல் ஹல்ரி, மூசா அவர்கள் கடலில் ஹலிர் அவர்களை நோக்கி, ஹலிர் என்பவரை நோக்கி பயணம் செய்தது குறித்து கூறப்படும் பாடம். பாபு மாதுக்கிற கூறப்படுவது பற்றிய பாடம். ஃபி தஹாபி மூசா, மூசா பயணம் செய்தது குறித்து. எங்கே பயணம் செஞ்சார்னா ஃபில் பஹரி, கடலில் பயணம் செய்தது குறித்து கூறப்படும் பாடம். கடலில் எதை நோக்கி பயணித்தார் என்றால் இலல் ஹலிரி, ஹலிர் என்பவரை நோக்கி. ஹலிர் என்பவரை நோக்கி அவர் ஒரு மூசா நபி பிரயாணப்பட்டு போனார்ல, அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய பாடம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துட்டார். ஓ கவுலிஹி தாலா, மேலும் அல்லாஹ்வுடைய கூற்றை பற்றிய பாடம். ஓ கவுலிஹினா கவுலில்லாஹி தாலா, அல்லாஹ்வுடைய கூற்று என்னென்று கேட்டால், இது சூரத்துல் கஹஃபில் அந்த மூசாவும் ஹலிரும் போவாங்கள்ல, போகும்போது என்ன செய்வார்ன்னு கேட்டால், அவர் மூசா நபி கேட்பார், ஹல் அத்தபியூக்க, நான் உம்மை பின்தொடரட்டுமா, அலா அன்து அல்லிமணி, எனக்கு நீ கற்றுத்தருவதற்காக, அலா அன்து அல்லிமணி, நீ எனக்கு கற்றுத்தருவதற்காக, மிம்மா உள்ளிம்த, நீ கற்றுக் கொடுக்கப்பட்டதிலிருந்து,
நீ உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதில் இருந்து எனக்கு கற்றுத்தருவதற்காக ரஷதன் சரியான விஷயத்தை நேரான விஷயத்தை கற்றுத்தருவதற்காக நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரட்டுமா என்று மூசா கேட்டார். அதை அல்ல அந்த வசனத்தில் சொல்லுகிறான். இந்த வசனம் குறித்த பாடம்ங்கிறார். அந்த அந்த மூசா போனது பற்றிய பாடம் இந்த வசனம் குறித்த பாடம்னு சொல்கிறார். இந்த வசனம் இது எதுக்குன்னு கேட்டால், அந்த பயணத்துடைய துவக்கம் இப்படி தான் வரும். அந்த ஹலீர் என்பவரை பார்த்த உடனே நான் உங்களோட வர்றேன், உங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வர்றேன், நீ எனக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்பார். அப்போ இந்த ரெண்டு சம்பந்தமாகவும் விளக்க போகிறார். என்ன விளக்க போகிறாருன்னு கேட்டால், 74வது ஹதீஸ். இந்த 74வது ஹதீஸில் இந்த மேட்ரு தான் வரப்போகுது. ஹத்தசனி முகமது இப்னு உசைரின் அஸ்ஸுஹ்ரி, எனக்கு முகமது இப்னு உசைர் என்பவர் எனக்கு அறிவித்தார். ஜுஹ்ரின்னா இவரும் ஜுஹ்ரி இது கோத்திரம் தான், அந்த ஜுஹ்ரி இல்லை. இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி இருக்கார், அவர் கிடையாது, இவர் வேற ஆள். ஹத்தசனி முகமது இப்னு உரைர் அஸ்ஸுஹ்ரி, முகமது இப்னு உரைர் அஸ்ஸுஹ்ரி என்பவர் எனக்கு சொன்னார். கால, அவர் சொன்னார், ஹதசனா யாக்கூப் இப்னு இப்ராஹிம், யாக்கூப் பின் இப்ராஹிம் என்பவர் நமக்கு சொன்னார் அப்படிங்கிறார். கால, இப்போ யாக்கூப் சொல்லுகிறாரு, ஹதசனி அபி, என் தந்தை அதாவது இப்ராஹிம் எனக்கு சொன்னார். என் தந்தைன்னா யார்? யாக்கூப் இப்னு இப்ராஹிம் தானே, இப்ராஹிம் மகன் தானே அவர். அதனால் கால, அவர் சொல்கிறாரு, ஹத்தசனி அபி, என் தந்தை எனக்கு சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவா, அவர் அறிவிக்கிறாரு, அன் சாலிஹின், சாலிஹ் வழியாக அறிவிக்கிறாரு, அனிபுனி ஷிஹாபின், இவரது ஜுஹ்ரி. அங்கே ஒரு ஜுஹ்ரி வந்தால், இந்த ஜுஹ்ரி வேற ஆளுங்கிறது, இந்த ஜுஹ்ரிங்கிறது வேற ஆள், இவர் பேரும் ஜுஹ்ரி தான். அனிபுனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் என்ற ஜுஹ்ரி வழியாக அவர் அறிவிக்கிறார். அப்போ இவ்வளோ அறிவிப்பாளராச்சு. ஹத்தசஹு, இந்த இப்னு ஷிஹாபு அந்த சாலிஹுக்கு அறிவித்தார். ஹத்தச என்றால் இப்னு ஷிஹாபு ஃபாயிலு, அந்த ஹூ என்றால் அதுக்கு முந்தின அறிவிப்பாளர் சாலிஹு. அப்போ ஹத்தச இப்னு ஷிஹாபு அறிவித்தார், ஹூ சாலிஹுக்கு அறிவித்தார். என்ன அறிவித்தார்ன்னு கேட்டால், அன்ன உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ், உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லா என்பவர் அக்பரஹு, அவருக்கு அறிவித்தார். இந்த இப்னு ஷிஹாப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சாலிஹுக்கு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அன்ன உபைதுல்லா என்பவர் அக்பரஹு, தனக்கு அறிவித்ததாக அவர் சொல்கிறாரு. இப்போ இப்னு ஷிஹாபுக்கு அறிவித்த ஆள் யார்? உபைதுல்லா என்பவர் அறிவிக்கிறார். அறிவித்து அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அனிபுனி அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார். இவ்வளோ அறிவிப்பாளர் சேர்ந்த மத்தன் கிடையாது. அதாவது ஹத்தசஹு, இப்னு ஷிஹாப் சாலிஹுக்கு அறிவித்தார். என்னென்னு அறிவிக்கிறார்னு கேட்டால், அன்ன உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லா, உபைதுல்லாஹ் பின் அப்துல்லா என்பவர் அக்பரஹு, அவருக்கு இப்னு ஷிஹாபுக்கு அறிவித்தார். யார் வழியாக அவர் அறிவித்தார்னு கேட்டால், அனிபுனி அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அறிவித்தார். முதல்ல இப்னு அப்பாஸை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் அறிவிப்பாளராக இருக்கணும் விட்டுட்டு, இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அன்னஹு, இப்னு அப்பாஸ் அவர்கள் தமாரான்னு சொன்னால் சர்ச்சை செய்வது, தகராறு செய்வது, வாக்குவாதம் செய்கிறது. தமாரான்னு என்ன தான், ஒரு விஷயம் சம்பந்தமாக மாறுபட்ட கருத்தை ரெண்டு பேர் பேசிக்கிடுவாங்கல்ல. நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு மறுப்பேன் நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு மறுப்பேன் நான் சொல்லுவேன். அப்படி வாக்குவாதம், தமிழில் சொல்வதாக இருந்தால் வாக்குவாதம்ங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அன்னஹு தமாரா, அவர் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். யார் வாக்குவாதம்னா, ஹுவ அவரும், ஒல் ஹுர்ரிபுனு கைஸின், ஹுர்ரிபுனு கைஸ் என்பவரும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அது இப்னு அப்பாஸ் என்பவர் என்ற சஹாபியும் ஹுர்ரிபுனு கைஸ் என்கிறவரும் ஒரு வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். அந்த ஹுர்ரிபுனு கைஸ் யாருன்னு கேட்டால், ஹுர்ரிபுனு கைஸ் இப்னு ஹிஸ்னின் அல் ஃபசாரி, அது தாத்தா வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹுர்ரிபுனு கைஸ் இப்னு ஹிஸ்ன் என்பவரும் இப்னு அப்பாஸ் அவர்களும் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டாங்க. ஃபி சாஹிபி மூசா,
மூசாவுடைய அந்த தோழர் இருக்கார்ல, மூசா நபி யார்கிட்ட பாடம் கற்க போனாரோ அந்த தோழர், அந்த தோழர் குறித்து ரெண்டு பேரும் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டாங்க. மூசா ஒரு ஆள்கிட்ட போனார், ஒரு யார், அதான சண்டை. ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. எப்படி மூசா ஒரு ஆள்கிட்ட போக சொல்லி எல்லாம் கட்டளை இடுறான, மூசா ஒரு ஆள்கிட்ட போனார். ஏன்னா அந்த ஆளை பற்றி குரானில் இல்லை, பேர்லாம் இல்லை, ஒரு நம்முடைய அடியாருன்னு தான் வருகிறது. அதனால் அது யாருங்கிறத ரெண்டு பேரும் சர்ச்சை பண்ணிக்கிறாங்க. இப்னு அப்பாஸு ஹுர் இப்னு கைஸ் என்பவரும் சண்டை பிடிக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஃபி சாஹிபி மூசா, மூசாவுடைய தோழர், மூசாவுடைய தோழரை கொண்டு கருத்து என்னென்னா, மூசா யாரை தேடி போனாரோ, யாரிடம் படிப்பதற்காக அல்லாஹ் போக சொன்னானோ அவரை குறித்து சர்ச்சை செய்து கொண்டார்கள். கால இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அப்போ சொன்னார், ஹுவ ஹலிருன், அந்த அடியார் ஹலிர் என்பவர் தான். அந்த ஹலிருங்கிற பேர் தான் அவருக்கு பேருங்கிறார் இப்னு அப்பாஸ். அப்போ இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்களே, சண்டை போட்டுட்ருக்கும்போது அந்த ஆள் யாருண்டு இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அவர் வேறு ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், அது இங்கே அறிவிக்கப்படலை. இப்னு அப்பாஸ் ஹலிருங்கிறாரு, அந்த ஹுர் இப்னு கைஸ் வேறு யாரையே சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதானே வாக்குவாதங்கிறது, ரெண்டு வரணும்ல. ஆனால் இப்னு அப்பாஸ் சொன்னது மட்டும் இதில் வந்திருக்கிறது. அப்போ ஹுவ ஹலிருன், அவர் ஹலிர் தான் அது அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் சொன்னார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மர்ர பிஹிமா, இந்த இருவரையும் கடந்து சென்றார். எந்த இருவரையும்? இப்னு அப்பாஸையும் ஹுர் இப்னு கைஸ் என்பவரையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, இந்த ரெண்டு பேரையும் கடந்து சென்றார். உபை இப்னு காபின், உபை இப்னு காபு அவர்கள் கடந்து சென்றார்கள். உபை இப்னு காபுங்கிறவர் ஒரு மூத்த ஒரு சஹாபி. அப்போ உபை இப்னு காபு அவர்கள் என்ன செய்கிறார், ரெண்டு பேரையும் கடந்து போகிறாங்க. அப்போ ஃபதாஹு இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவரை கூப்பிட்றாரு, பெரிய ஆளாக இருக்கிறதுனால இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஃபதாஹு, உபை இப்னு காபு அவர்களை அழைத்தார்கள், இப்னு அப்பாஸ் அழைத்தார்கள். ஃபகால சொன்னார்கள், இன்னி தமாரைத்து அன ஒ சாஹிபி, நானும் எனது இந்த சாஹிபி ஹாதா, நானும் எனது இந்த தோழரும் வாக்குவாதம் செய்து கொண்டோம். இன்னி தமாரைத்து அன ஒ சாஹிபி, அது தமாரைத்து நானும் வந்துருச்சு, தோழரும் வர்றதுனால இந்த சாஹிபிங்கிற கொண்டு இதில் அத்தும் செய்ய முடியாது. அதுக்காக அந்த அணவை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. தமாரைத்து அண, அப்போ தான் இந்த தோழருங்கிறத கொண்டு எங்கள் அத்தும் செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தை அமைப்பு இப்படி இருக்கிறது. இன்னி தமாரைத்து அண, நானும் ஒ சாஹிபி ஹாதா, இந்த எனது தோழரும், இந்த தோழர்னா அந்த ஹுர் இப்னு கைஸ், நானும் இந்த ஹுர் இப்னு கைஸ் என்ற தோழரும் சர்ச்சை செஞ்சுக்கிட்டோம். எது சம்பந்தமானா ஃபி சாஹிபி மூசா, மூசாவுடைய தோழர் சம்பந்தமாக சர்ச்சை செய்து கொண்டோம். எந்த தோழர் என்றால், அல்லது சஅல மூசா அசபீல, யார் என்றால் அல்லது சஅல மூசா, மூசா கேட்டார்களே, அசபீல இலா லுகிஹி, அவரை சந்திப்பதற்கான வழியை மூசா கேட்டார்களே அந்த தோழர். மூசா என்ன செய்வார்னா, நம்முடைய அடியார் ஒருத்தர் இருக்கார், அங்கே போன்று எல்லாம் சொல்லிடுவான். சொன்ன உடனே அந்த அவரை சந்திப்பதற்குரிய வழியை அல்லாட்ட அவர் கேட்பார். நீங்கள் ரெண்டு பேரும் போங்க, ஊழியரோடு போயிட்டுருங்க, அந்த மீன் ஒன்று இருக்கேன், அந்த மீன் எந்த இடத்துல கடலில் பாஞ்சிருச்சோ அந்த இடத்துல ஒரு இருப்பார்னு நல்லா சொல்லி காட்டுவான். அதை சொல்லி காட்டுறார். எப்படின்னு கேட்டால், தமாரைத்து அன ஒ சாஹிபி, நானும் சாஹிபி ஹாதா, நானும் எனது இந்த தோழர், அதாவது ஹுர் இப்னு கைஸும் ஒரு வாக்குவாதம் பண்ணி கொண்டோம். யார் விஷயமாக வாக்குவாதம் பண்ணோம் என்றால், ஃபி சாஹிபி மூசா, மூசாவுடைய தோழர். தோழர்னா யார்? மூசாவுடைய கூட இருப்பாங்கள அந்த தோழர் இல்லை. எந்த தோழர் என்றால், அல்லது சால மூசா, மூசா கேட்டார்களே சபீல இலா லுகிஹி, அவரை சந்திப்பதற்குரிய பாதையை வழியை மூசா கேட்டார்களே அந்த தோழர். ஒரு ஆளை போய் சந்திக்க சொன்னால் எப்படி நான் அவரை போய் பார்க்குறதுன்னு மூசா நபி கேட்பாங்க அல்லாட்ட. அந்த தோழர் யார் என்பதில் நாங்கள் சண்டையிட்டுக்கிட்டோம். அதனால் ஹல் சமீத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட செவியுற்றிருக்கிறீர்களா? எது குரு ஷானஹு, அவரை பற்றி ஷான்ற விஷயம்,
அவர் விஷயமாக ரசூலுல்லாஹ் கூறியதை கேட்டிருக்கிறீங்களாங்கிறார். இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னா ஹலீர்னு அவராக சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு இப்போ எங்களுக்குள்ள இப்படி சண்டை வந்துருச்சு, இது சம்பந்தமாக மூசா யாரை சந்திக்க போனார், இந்த சம்பவம் என்ன, இந்த சம்பந்தமாக நீங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்களான்னு உபய் இப்னு மூத்த சஹாபியாக இருக்கிறனால அவர்கிட்ட கேட்குறார். அப்போ ஹல் சமீத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது குரு ஷானஹு, அவர் விஷயமாக, ஷானுன்னா விஷயம், ஷானஹுன்னா அந்த மூசாவுடைய தோழருடைய விஷயம், அவர் விஷயமாக ரசூலுல்லாஹ் கூறி நீங்கள் எதுவும் கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு உபய் இப்னு காபிடத்தில் இப்னு அப்பாஸ் கேட்குறார். கால அவர் சொல்கிறார், நாம் ஆமாம் இது சம்மந்தமாக நான் கேட்டிருக்கிறேன். சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லி இப்போ வரக்கூடியதெல்லாம் ரசூல்லா சொன்னது. இனி வரக்கூடியதெல்லாம் யார், இப்போ உபய் இப்னு காபு நான் ரசூல்லாட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா யக்கூல் ரசூல்லா சொல்கிறார்கள்னு ஆரம்பிக்கிறாரு. இங்கேருந்து வரக்கூடிய வாசகம் ரசூல்லா சொன்ன விஷயம். என்ன செய்கிறாருன்னா, பைனமா மூசா, மூசா அவர்கள் ஃபி மலையின் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது, பைனமானா போதுன்ற அர்த்தம். இந்த பைனமா மூசாவின் போதுன்னு அர்த்தம் செய்ய முடியாது. அந்த பைனமாவை கொண்டே அந்த ஹபரில் தான் ஜாயிண்ட் பண்ணணும், மொழிவு இருக்கும் பொழுது. பைனமா மூசா ஃபி மலையின், மூசா ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது, மூசா ஒரு சபையில் இருக்கிறார். மலைன்னா ஒரு முக்கியமான ஆளுக்கெல்லாம் கூடியிருப்பாங்கள்ல, ஒரு சபை, சின்ன சபை. பைனமா மூசா அவர்கள் ஃபி மலையின் ஒரு சபையில் இருக்கும்போது, இந்த பைனமானா போதுன்னு அர்த்தம், இருக்கும் பொழுது. எந்த சபைன்னு கேட்டால் மின்பனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களை கொண்ட ஒரு சபை. பனி இஸ்ராயில்கள் இருந்த ஒரு சின்ன சபையில் மூசா நபி இருக்கும் பொழுது, ஜாஅஹு ரஜுலுன், மூசாவிடத்தில் ஒரு மனிதர் வர்றார். இந்த சம்பவத்தை விளக்குறார். அந்த ஹலிரு சம்பந்தமான சம்பவத்தை உபய் இப்னு காபு அவர்கள் நபியிடம் கேட்டதாக சொல்லி இப்படி விளக்குறார். எப்படி விளக்குறாரு, பைனமா மூசா ஃபி மலையின், மூசா ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு சபையில் இருக்கும் பொழுது, மின்பனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களை சேர்ந்த ஒரு சபை. அப்போ பனி இஸ்ராயல்களோடு இருந்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஜாஅஹு, அவரிடத்தில் மூசாவிடத்தில் வந்தார், ரஜுலுன் ஒரு மனிதர் வந்தார். வந்து என்ன ஃபகால் அவர் கேட்டார், ஹல் தாலமு அகதன் அலமு மின்க, ஹல் தாலமு நீ அறிவாயா, அகதன் யாரையாவது யாராவது உனக்கு தெரியுமான்னு, நீ அறிவாயான்றது உனக்கு தெரியுமான்னு வச்சுக்கலாம், தமிழ் அப்படி தானே பேசுவோம். நீ அறிவாயாங்கிறத விட உனக்கு தெரியுமா, ஹல் தாலமு உனக்கு தெரியுமா, அகதன் யாராவது தெரியுமா, அலமு மின்க உன்னை விட அறிவாளியான, உன்னை விட மிக அறிந்தவரான ஒருவரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன கேட்குறாருன்னா, மூசாவை நீங்கள் பெரிய அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தர்றீங்க, உங்களுக்கு மேலே விவரமான ஆள் யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அவர். நீங்கள் தான் அறிவியல் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு மேலே யாராவது இருக்கலாம்ல, அப்படி யாராவது இருந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. காலராஜ் அந்த மனிதரை கேட்குறாரு, ஹல் தாளமு நீர் அறிவீரா, அகதன் யாரையாவது அறிவீரா, ஆலம மின்க உன்னை விட மிக அறிந்த யாரையாவது நீ அறிவீரா. ஆலமுங்கிறது இஸ்மு தஃப்லீல், அலிமை என்றால் அறிந்தான், ஆலமன்னு ரொம்ப அறிந்தவன் இருக்குல்ல, அப்போ ரொம்ப ஆலம என்று வந்திருக்குன்னா அது ரெண்டாவது மஃபூல். நீ அறிவாயா, உம்மை விட சிறந்தவரை அறிவாயா. அப்போ ஆலம மின்க உம்மை விட மிக அறிந்தவரை உனக்கு தெரியுமா, அதான் உமக்கு மேலே யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. கால மூசா சொன்னார்லா, கிடையாது, என்னைக்கு மேலே ஒரு அறிவாளியா, எனக்கு மேலே ஒரு அறிவாளி கிடையாதுன்ட்டார். அப்போ இப்படி சொல்லக்கூடாதுல்ல, இவருக்கு உலகத்தில் உள்ள அம்புட்டு ஞானத்தையுமா எல்லாம் கொடுத்து விட்டான், உலகத்தில் அத்தனை பேருடைய வரலாறையுமா இவருக்கு சொல்லி கொடுத்துட்டான், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அறிவு எல்லாம் கொடுத்துருப்பான், இவருக்கு தெரிஞ்ச அளவோடு நின்றுக்கணுமே தவிர மூசா நபி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் எனக்கு மேலே அறிவாளியா அப்படி யாரும் கிடையாதுன்ட்டார். ஆல மூசா சொன்னார்லா, கிடையாது, அது எனக்கு மேலே ஒரு அறிவாளியை நான் அறிய மாட்டேன், நான் தான் அறிவாளி. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கலை. ஃபாவு அல்லாஹு உடனே அல்லாஹ் செய்தியை அனுப்புகிறான், வஹி. ஃபவு அல்லாஹு அஸ்ஸவஜல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா வஹி அறிவிக்கிறான், இலா மூசாவுக்கு வஹி அறிவிக்கிறான். எப்படி, பலா
இல்லை, நீ சொல்கிறது சரியில்லை. அபுதுனா ஹலிருன், நம்முடைய அடியார் ஹலிர் இருக்கிறார், நீ யாரும் இல்லைங்கிற. நம்முடைய அடியார் ஒருத்தர் இருக்கார், ஹலிருன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உன்னை விட ரொம்ப தெரியும், நீ எப்படி எனக்கு மேலே யாரும் இல்லைன்னு சொன்னேன்ற அவ்வளோ கருத்தை உள்ளடக்கி அல்லாஹ் இப்போ சொல்கிறான். ஃபௌஹல்லாஹு அஸவஜல்ல, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இலா மூசா, மூசாவுக்கு அறிவித்து கொடுத்தான். பலாண்டா என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒருவருடைய கருத்தை மறுப்பதற்கு சொல்கிற ஒரு வார்த்தை. பலாண்டா அவ்வாறு இல்லை, அது அவர் என்னத்தை சொன்னாரோ அது இல்லைன்ற அர்த்தம். அவர் என்னத்தை சொன்னார், எனக்கு மேலே அறிவாளி இல்லைன்றார்ல, அப்படி கிடையாது, அப்போ அறிவாளி இருக்கிறான்னு அர்த்தம். இந்த பலாங்கிறது எதுக்கு வரும்னு கேட்டால், நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ஒரு கருத்தை, ஒரு எதிர்மறையான கருத்தை சொன்னாரேயானால் அதை கவுண்டர் கொடுப்பதுக்கு பலான்னு சொல்லுவாங்க. பலான்னு அப்படி கிடையாது, நீ சொன்ன மாதிரி கிடையாதுன்னு அர்த்தம். பலாண்டா அவ்வாறு இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். பலாண்டா என்ன இல்லை, அவ்வாறு இல்லை. அவ்வாறு இல்லைன்னு என்ன அர்த்தம், உனக்கு மேலே அறிவாளி இல்லைன்னு சொன்னீங்களே, அவ்வாறு இல்லை. அபுதுனா ஹலிருன், நம்முடைய அடியார் ஹலிர் இருக்கிறார், நம்முடைய அடியார் ஹலிர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்போ ரொம்ப எனக்கு தான் ரொம்ப தெரியுங்கிறத எல்லாம் கண்டிச்சிட்டான். கண்டிச்சோட மூசா கேட்குறாங்க. இப்போ மூசா கேட்டார்கள், அஸ்ஸபீல இலைஹி, அவரின் பக்கம் உள்ள சென்றடைகிற வழியை, சபீல்னா பாதை, அஸ்ஸபீல இலைஹி, நீ ஹலிர் உன்னுடைய அடியார் இருக்காருன்னா எந்த ஒரு அட்ரஸ் சொல்லணுன்னு கேட்குறாரு. மூசா கேட்குறாரு, அஸ்ஸபீல இலைஹி, அவர் பக்கம் சென்றடைகின்ற பாதை, ரோடு, தெரு, வழி என்னன்னு கேட்குறாரு. அந்த ஒரு அடியார் இருக்காங்கன்னா அவர் எங்கே எப்படி நாம் அடைகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஜஅலல்லாஹு லஹுல் ஹௌத் ஆயத்தன், அல்லாஹ் ஒரு மீனை ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கினான். ஃபஜஅலல்லாஹு, அல்லாஹ் ஆக்கினான், லஹு அவருக்கு ஆக்கினான், அல் ஹூத்துனா மீனை ஆயத்தன் ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கினான். உனக்கு அந்த அடியார் யாருன்னு தானே தெரியணும், ஒரு மீன் தான் உனக்கு அடையாளம். என்ன அடையாளம்னா, ஒரு மீனை கொண்டுட்டு, ஒரு கூடையில் மீனை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மீனை எங்கனக்குள்ளே மிஸ் பண்ணுறியோ அந்த இடத்துல அவர் இருப்பாருன்னு அல்லாஹ் அப்படி அடையாளம் சொல்கிறான். இப்போ ஜஅலல்லாஹு லஹுல் ஹௌத்த, அவருக்கு ஒரு மீனை ஆயத்தன் ஒரு அத்தாட்சியாக, ஒரு அடையாளமாக அல்லாஹ் ஆக்கினான். ஆக்கி ஒரு கீல லஹு, அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, மூசாவுக்கு சொல்லப்பட்டுச்சு, இதா ஃபகத்த, நீ தவற விட்டு விட்டால், ஃபக்கதன்னா தவற விடுறது, அல் ஹூத்த, அந்த மீனை, ஒரு மீனை கையில் வச்சுருப்பார், ஒரு கூடையில் கொண்டு போகிறாரு, ஒரு மீன் தொட்டியில் கொண்டு போகிறாரு. இதா ஃபக்கத்தல் ஹூத்த, நீ ஒரு மீனை எங்கே நீ தவற விடுகிறாயோ, ஃபர்ஜ், அப்படி திரும்பி வா. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கூடையில் மீனை வச்சுட்டு போகிறாரு. கூடைன்னா ஒரு ஜாருன்னு வச்சுக்கிறோங்களேன், ஒரு ஜாரில் மீனை போட்டு பிடிச்சிட்டு போகிறார். உசுரோடு உள்ள மீன் தான். அந்த மீனை தண்ணியில் வச்சு கொண்டு போயிட்டுருக்கிறார். கொண்டு போயிட்டுருக்கும் பொழுது எந்த இடத்துல அந்த மீன் உனக்கு காணா போகுதோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் திரும்பி வா, ரிவர்ஸில் வா, அங்கனக்குள்ளே இருப்பாருங்கிறார். அப்போ அந்த மீன் என்ன செய்யும்னா குதித்து கடலில் விழுந்துடும். அந்த மீன் கடலில் விழுவுறது தான் இவருக்கு அடையாளம். எங்கே மீனை துளைச்சிடுறியோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் திரும்பி ரிவர்ஸில் வரணும். அப்படி நேராக போயிடாமல் கொஞ்சம் ரிவர்ஸில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இருப்பார். அப்போ இதா ஃபகத்தல் ஹூத்த, மீனை நீ துளைத்து விடும் பொழுது, ஃபர்ஜ் திரும்பி வா, ஃபைன்னக சதல்காஹு, நீ அவரை சந்திப்பாய். லக்கு என்றால் சந்தித்தான், எல்கானா சந்திப்பான், சீன் வருங்காலத்துக்காக சேர்க்கிறது. தல்காஹு தல்காஹு, நீ அவரை சந்திப்பாய் அப்படின்னு அல்லாஹ் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. ஓ காண எத்தபியூ அசரல் ஹூத்தி ஃபில் பஹரி, கடலில் அந்த மீனுடைய அடிச்சுவட்டை அவர் பின்பற்றிக்கிட்டே போகிறார். அந்த கூடையில் இருக்கிற மீனை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கிறார். இப்போ கால் அலி மூசா, அப்போ மூசாவுக்கு சொன்னார் ஃபத்தாஹு, அவர் ஃபத்தான்னா, ஃபத்தாங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. இளைஞன் ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா ஃபத்தான்னா இளைஞன் அர்த்தம். இந்த இளைஞன் என்பதை ஒரு ஆளோட சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, ஃபத்தா மூசா, ஃபத்தா இப்ராஹிம்னா ஊழியர்னு அர்த்தமாயிரும். வெறுமனே ஃபத்தா என்றால் இளைஞன்,
ஃபத்தா ஜெய்தின்னா ஜெய்துடைய ஊழியர்ன்ற அர்த்தமாயிரும். அப்போ ஃபத்தாங்கிற வார்த்தைக்கு வந்து தனித்து வந்தால் இளைஞன் என்ற அர்த்தம். ஒரு ஆளுடைய ஃபத்தா, இன்னாருடைய ஃபத்தா, அன்னாருடைய ஃபத்தான்னு சொல்லப்படும்னு சொன்னால் அந்த ஃபத்தாவுக்கு என்ன அர்த்தம்னா ஊழியர்னு அர்த்தமாயிரும். அப்போ மூசா என்ன செய்கிறாருன்னா, ஒரு தனியாக பிரயாணம் பண்ண முடியாத ஒரு ஆளை துணைக்கு வச்சுக்கிட்டார். ஒரு ஊழியர் என்ன செஞ்சிட்டார், கூட வச்சுக்கிட்டார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கால லி மூசா, மூசாவிடத்தில் சொன்னார் ஃபத்தாஹு, அவருடைய ஊழியர் சொன்னார். அப்போ மூசாவும் மூசாவுடைய ஊழியரும் சேர்ந்து பிரயாணப்பட்டு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, மூசா சொல்கிறார், இந்தாப்பா நீ வந்து இந்த மீன் வச்சுருக்கிற, இந்த மீன் எங்கே மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக எனக்கு ஞாபகம் காட்டு அப்படிங்கிறார். அவர் சரின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மீன் ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சு. இவர் ஞாபகம் காட்டுறதை சைத்தான் மறக்கடிக்க செஞ்சுட்டான். மீன் அப்படி பாஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவர் என்ன செய்யலை, மூசாட்ட சொல்லலை. கொஞ்சம் நேரம் போன பிறகு என்ன செய்கிறார் மூசாட்ட, மூசா உனக்கு செய்தி தெரியுமா, அந்த இடத்துல வரும் பொழுது மீன் வந்து தப்பிச்சு போயிடுச்சு, சைத்தான் என்னை மறக்கடிக்க செஞ்சுட்டான்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஞாபகம் காட்டுறார். அது வருது. கால அலி மூசா ஃபத்தாஹு, மூசாவிடத்தில் அவருடைய ஊழியர் சொன்னார். என்ன சொல்கிறாரு, இது குரானுடைய வசனம். இது அவைனா இலசரத்தின் அதை எடுத்து போட்டிருக்காரு. ஐத்த, நீ கவனிக்கவில்லையா, இது அவைனா இல்லை சஹ்ரத்தி, அந்த கடலோரமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சஹரத்துனா ஒரு பாறை, சின்ன மலை மாதிரி இருக்கும்ல பாறை, ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறைக்கிட்ட 2 பேரும் ஒதுங்குறாங்க. ஒரு பாறை கடல் ஓரமாக போயிட்டுருக்குறாங்க. கடலோரமாக போகும்போது அங்கே ஒரு திண்டு மாதிரி ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறைக்கிட்ட அவங்க ஒதுங்குறாங்கன்னா இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒதுங்கியிருப்பாங்க, சாப்பிடுவதற்காக ஒதுங்கியிருப்பாங்க. அந்த பாறைக்கிட்ட 2 பேரும் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி இளைப்பாறுவதற்காக ஒதுங்குறாங்க. அப்போ சொல்கிறார், ஐத்த, நீ கவனிக்கவில்லையா, இது அவைனா இல்லை சஹரத்தி, நாம் வந்து அந்த பாறையில் ஒதுங்கிய போது, அங்கே ஒரு பாறை இருந்துச்சே, பாறையெல்லாம் கடந்து வந்துட்டார், போயிட்டு லேட்டாக அவர் ஞாபகம் காட்டுறாரு. இது அவைனா இல்லை சஹரத்தி, அந்த பாறையில் நம்ம ஒதுங்கும் பொழுது இப்போ இன்னி நசீத்துல் ஹூத்த, நான் வந்து அந்த மீன் விஷயத்தை மறந்துட்டேன், அப்போவே மீன் பாஞ்சு போயிடுச்சு, அப்போவே சொல்லணும்னு எனக்கு வந்து நினச்சேன், நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. அங்கனுக்குள்ளே அவர் இருக்கார், கலீர் அங்கே தான் இருப்பார். ஆனால் இவர் என்ன செய்யற, ஒரு பாறைக்கிட்ட ஒதுங்குறாங்க, மீன் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுச்சு. இவர் என்ன செய்யல, மூசாட்ட மீன் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோன்னா அங்கனுக்குள்ளே வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க அவரை. அதையெல்லாம் தாண்டி இன்னும் தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு இந்த ஊழியர் என்ன செய்கிறார், ஞாபகம் காட்டுறார், மூசாவை உனக்கு செய்தி தெரியுமா, நம்ம பாறைக்கிட்ட இருந்தோமே, காலையில் இருந்தோம், சாயந்தரத்தில் சொல்கிறான்னு வச்சுக்கணும் உதாரணமாக, நம்ம காலையில் இந்த பாறைக்கிட்ட ஒதுங்கினோமே, அப்போவே மீன் தவிச்சு போயிடுச்சே தெரியுமா உனக்கு அப்படிங்கிறார். அப்போ இது ஐத்த, உனக்கு அறிவீரா, இது அவைனா இல்லை சஹ்ரத்தி, அந்த பாறையில் நம்ம ஒதுங்கும் பொழுது இப்போ இன்னி நசீத்துல் ஹூத்த, நான் மீனை மறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்னா, மீன் வந்து பாஞ்சு கடலில் போயிடுச்சு, அதை மறந்துட்டேன்னு அர்த்தம். நான் மீனை மறந்து விட்டேன். ஒமா அன்சானிஹி, என்னை மறக்கடிக்க செய்யவில்லை. மாங்கிறது நஃபி, நசி என்றா மறந்தான், அன்சாண்டா மறக்க வைத்தான். நசி என்ன அவனாக மறக்கிறது, அன்சான்னா மறக்க வைக்கிறது. ஒமா அன்சானி, என்னை மறக்கடிக்க செய்யவில்லை. ஹி, அந்த மீன் சம்பந்தமாக மறக்கடிக்க செய்யவில்லை. இல்லை ஷைத்தானும், ஷைத்தானை தவிர யார் மறக்கடிக்க, ஷைத்தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் ஆக்கிவிட்டான் என்னைய. அதுக்குறகு, அதை பற்றி கூறுவதை, அதுக்குறகுன்னு அதை பற்றி கூறுவதை ஷைத்தானை தவிர யாரும் மறக்கடிக்க செய்யலை, ஷைத்தான் என்னை மறக்க வச்சுவிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் சொல்கிறார். காலை அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, ஜாலிக்க மாக்குன்னா நபுகி, அதான்ப்பா நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற இடம், எந்த இடத்துல நீ வந்து பாறைன்னு சொல்கிறியோ அங்கே தான் நம்ம இருக்கணும், அங்கே தான் அவர் இருப்பார். காலை மூசா சொல்கிறாரு, ஜாலிக்க, அதுதான் என்றால் அந்த பாறை அல்லது அந்த இடம்தான். மாக்குன்னா அல்லதி குன்னா, மாங்கிறது அல்லதுடைய அர்த்தம், மாக்குன்னா நபுகி, பகான்னா தேடுறது, நாம் எதை தேடுகிறோமோ அது அந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தத்தா அல ஆசாரிஹிமா, அந்த 2 பேரும் திரும்பி வந்தார்கள். ஆசார்னா வந்த வழியிலேயே, அசர்னா ஒரு காலடி சூடு இருக்குல்ல,
ஒரு காலை வச்சோன்னு ஒரு தடம் தடங்கள் அவங்க வந்து தடத்தின் மீதே திருப்பி போகிறாங்க. எந்த கால் தடம் வழியாக அவங்க வந்து கடந்து வந்துட்டாங்களோ அதே இடத்துக்கு போகிறாங்க. அந்த தடத்தில் அந்த கால் தடத்தையே மிதிச்சுக்கிட்டு போனால் அந்த பாறைக்கு போயிடலாம்ல. அப்போ ஃபர்த்தத்தா இருவரும் திரும்பினார்கள். ஆசாரிஹிமா அவங்களுடைய காலடி சூடின் மீது திரும்பினார்கள், வந்த வழியே திரும்பினார்கள். கசசன் அதை பேசிக்கொண்ட கசன்னா கதை சொன்னான்ற அர்த்தம். கிஸ்ஸாங்கிறாங்கல்ல, கசசன் என்று சொன்னால் அப்படி பேசியவர்களாக என்ன செஞ்சாங்க, 2 பேரும் திரும்பி வந்தார்கள். வந்த உடனே வஜதா ஹலிரன் அங்கே வந்து ஹலிரை பார்த்தார்கள். அந்த ஹலிர் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ஹலிரை பார்த்தார்கள். கானமின் ஷஅனிஹிமா அவர்களுடைய அந்த இவ்வளோ தான் அவர் சொல்லிட்டார். இதுக்கு மேலே உள்ள விஷயத்தெல்லாம் குரானில் பார்த்துக்கங்கிறார். இது இவ்வளோதான் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஹலிரை பார்த்துட்டாங்கல்ல, அந்த ஹலிரை பார்த்தவொன்னே அவங்க பிரயாணம் பண்ணி போனது, ஒவ்வொரு விஷயமாக உரையாடல் பண்ணிக்கிட்டது, இவர் ஒன்று எதிர்கேள்வி கேட்டது, இந்த சம்பவங்கள்லாம் கஹ்ஃபுல சூறாவில் வரும். அதை உபயோகனு கஹ்ஃபு சொல்கிறார். இப்போ கானமின் ஷஅனிஹிமா அந்த 2 பேருடைய செய்தி அல்லது கசல்லாஹு இந்த கசசான்னு வந்துச்சுல அதுக்குரிய வார்த்தை. அல்லது கசல்லாஹு அஸவஜல்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே ஃபி கிதாபிஹி அவனுடைய கிதாபில் சொல்லியிருக்கிறானே அந்த செய்திகள் எல்லாம் நடந்தது. இப்போ கான மின் ஷஅனிஹிமா அவங்களுடைய விஷயங்களில் அடங்கி இருந்தது. அல்லது கசல்லாஹு அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறானோ அது அதில் அடங்கி இருந்தது. ஃபி கிதாபிஹி அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறானோ அது வந்து அவங்களுடைய செய்திகளில் அடங்கி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுக்கு மேலே உள்ளதை குரானில் பார்த்துக்க. அது 3 விஷயம் தான் குரானில் இருக்குத, மர என்னதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹலீர் தான் என்பதை காட்டுறதுக்காக வேண்டி இப்னு அப்பாஸ் அவரை சாட்சிக்கு இழுக்கிறாரு. அவரும் ஹலீர்ன்னு சொல்லிடுறாரு. இப்னு அப்பாஸ் சொன்ன மாதிரி என்ன செய்கிறாரு, அந்த ஆள் யாருன்னு கேட்டால் அவர் ஹலீருங்கிற ஒரு ஆள் தான் அப்படின்ட்டார். அப்போ இதில் வந்து மூசா அந்த பிரயாணம் பண்ணி போனது சம்மந்தப்பட்ட பாடம்டார்ல, அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சம்பவத்தை சொல்லிட்டார். இது 74வது ஹதீஸ். அப்போ இது 74 ஹதீஸ் முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் 75வது ஹதீஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி.